அப்புறம் எப்படி உனக்கு உயிர் வந்துச்சுன்னு கேட்பானுங்க. பதிலுக்கு ஹீரோயினும், எனக்கு நடந்த எல்லாமே வெறும் கனவு மாதிரி இருக்கு. நான் இருந்த குப்பை கிடங்கு திடீர்னு ஒரு கேவா மாறுச்சு. அதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருந்தேன். வெளியில இருந்து ஒரு அம்மா, இந்த டைம்ல இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு மங்கோலிய காடு, மிகப்பெரிய புயல் வர மாதிரி இருக்கு, முதல்ல வெளியில வான்னு என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நான் மறுபடியும் குப்பை கிடங்குக்கே வந்துட்டேன். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறா. அப்புறம் இவங்க போட்டு வச்ச மாதிரி பாட்டி கிட்ட ஏமாத்தி பணத்தை வேற வாங்க முடியல. அத பத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா பாட்டியும் வந்துட்டாங்க. ஹீரோயின் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பா, மீதி 2 பேரு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுப்பானுங்க. அப்ப பாருங்க, கபோர்டுக்குள்ள ஒளிஞ்ச ஹீரோயின் இப்ப வேற ஒரு இடத்துல கண்ணு முடிகிறா. மன்னர் மாதிரி யாரோ ஒருத்த ஒரு ஆளை கட்டி போட்ட அவனுக்கு தண்டனைகளை கொடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கத்துல மறுபடியும் ஜூமோ யதார்த்தமா ஹீரோயினோட லொகேஷனை செக் பண்ணி பாக்கும்போது இப்ப அவ சைனால இருக்க மாதிரி காட்டுது. அடுத்து பாட்டியம்மாவை பார்த்து பயந்து, கேடு பையனும் கரடிக்காரனும் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு கால விழுந்துருவானுங்க. ஜெனி, அப்படின்னா நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், வெளியில வான்னு கபோர்ட போய் திறந்தா. முதல்ல உள்ள ஹீரோயினை காணோம். ஆனா பாருங்க, மறுபடியும் சாத்திட்டு திறந்தா. இப்ப அங்க ஹீரோயின் இருக்கா. நம்ம ஆளுக்கு தலைகால் புரியல. பயத்துல பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ பாட்டி, எனக்கு இதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நிறைய சைனீஸ் பீப்புளை பார்த்தேன். இப்ப திடீர்னு நான் உங்களை பாக்குறேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டு திரும்ப உயிரோட வந்ததால எனக்கு அமானுஷமான சம்பவங்கள் கண்ணுக்கு தெரியுதோ. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்த அரைகுறையா வெளியில இருந்து ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல அடைக்கப்பட்ட தாத்தா கிட்ட ஒரு லேடி வராங்க. ரொம்ப நல்ல விதமா பேசி அவனுக்கு பிடிச்சமான சாப்பாடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஆமா, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்ல வேலை பாத்தீங்களே, அப்ப நடந்த விபத்துல நீங்க யாரெல்லாம் காப்பாத்தினீங்கன்னு கேட்டா அவரு லாஸ்டா 3972 அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை காப்பாத்தினேன்னு சொல்லுவாரு. இத சொல்லிட்டு அந்த மனுஷன் சாப்பிடுவாரு. ஆனா உண்மையாவே இவர் அங்க பாக்கக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது. அங்க உட்கார்ந்து இருந்த பொண்ணு உட்பட எல்லாமே வெறும் இல்யூஷன். இந்த பவருக்கு சொந்தக்காரி இந்த ஜோடி. அதே இடத்துல மார்க்கோ இருக்கான். அப்புறம் இன்னொருத்தி கருப்பு காஸ்டியூம்ல இருக்கா இல்லையா, இவ்வளவு ஷார்ட்டா ரோசா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். மார்க்கும் தாங்கிட்ட இருந்த குழந்தைகளோட டேட்டாஸை செக் பண்ணி பார்க்கும்போது 3972 அப்படின்னு ஒரு சின்ன பையனோட லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய லேப்ல அனாதையான குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த சயின்டிஸ்ட் ஒரு சில மரபணு ஆராய்ச்சிகளை பண்ணிருக்கான். அது மூலமா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு சிலருக்கு சூப்பர் பவர்ஸும் கிடைச்சிருக்கு. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள்லயும் நம்ம ஹீரோ கூட இருந்த ஒரே ஒரு நண்பன், அவரோட பேரு கெவின். அவனுமே இந்த ஆராய்ச்சியில ஒரு பங்கா இருந்திருப்பான். ஒரு நாள் தன்னையே அறியாம ஹீரோ தனக்குள்ள இருந்த பவர்ஸை பயன்படுத்தும் போது அங்க இருந்த சேரு மரக்கட்டையெல்லாம் ஏர்ல பறந்துருக்கு. அதுல ஒண்ணு இவன் மேல இடிக்க வரும்போது அந்த நேரத்திலயுமே கெவின் தான் உள்ள பொந்து இவனை காப்பாத்திருக்கான். ஆனா தலையில ஒரு பெரிய காயம் இருக்கு. அச்சச்சோட பயப்படும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அது சரியாயிடும் சொல்லுவான். அதுக்கேத்த மாதிரியே ஒரு சில நொடிகள்லயே அந்த காயம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. கூடவே ஹீரோவுக்கு தான் பவர்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கும் போது அவனும் கீழே விழுந்த ஒரு புக்கை தொடாமையே தான் கைக்கு கொண்டு வந்த அங்க இருந்த ஜூலி கிட்ட திரும்ப கொடுக்குறான். 2 பேருக்கு இடையில சொல்ல முடியாத ஒரு அன்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால இந்த லேபை ஒட்டுமொத்தமா தீப்பிடிச்சிருக்கு. அதுல நடந்த விபத்துல கெவின்மே இறந்து போயிருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து படார்னு ஹீரோ கண்ணமுடிக்கிறான். பார்த்தா இவன் அறைக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ஏர்ல பறந்துட்டு இருக்கு. தொப்புன்னு மொத்தமா கீழே விழும்போது கீழ் வீட்டு லேடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எடா, எப்ப பாரு டம்மு டம்முன்னு ஏதாவது போட்டு உடைச்சிட்டே இருக்கியடா, இதுக்கு மேல இப்படி ஆச்சு, வீட்டை காலி பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாட்டியம்மா ஜெனிய பெட்ல படுக்க வச்சுட்டு அவ காலுக்கு போர்வைய போத்தும் போது எப்பவுமே இந்த புள்ளியோட கால்ல லைட்டா தழும்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த தழும்ப காணும். நேரத்துக்கு டாக்டரும் உள்ள கூப்பிடுவாரு. என்ன சார் ஆச்சு, என் பேத்தியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சான்னு கேட்டா, அட ஏமா நீங்க வேற, எனக்கு நடக்கிற எதுவும் புரியல. போன முறை உங்க பொண்ணோட இதயம் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா இப்ப அது பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. அப்புறம் எடுத்த ரிசல்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. அதாவது உங்க பேத்திக்கு இருந்த எல்லா நோய்களும் குணமான மாதிரி தெரியுது. பாட்டியம்மா மிரண்டு போயிடுவாங்க. இது எப்படி சாத்தியமாகும், என் பொண்ணை காப்பாத்தவே முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு சிலருக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கும் போது கடவுள் அருளால மேஜிக் மாதிரி ஒரு சிலருக்கு உடம்பு மொத்தமா குணமாகும். இதெல்லாம் கடவுளோட செயலாத்தான் இருக்கும். இதை கேட்டு பாட்டியம்மா சந்தோஷத்துல துள்ளி குதிக்க, அதுக்கப்புறம் இவங்களோட பாலிய நண்பர் சாய் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா அந்த மனுஷன் போனை எடுக்கல. நேரம் போக நைட்டு கேடு பையனும் கர்நாடகாரனும் ஒன்னா உட்காந்து குடிச்சுக்கிட்டு, ஒன்னாலதான்டா அந்த ஹீரோயின் சொன்ன பிளானுக்கெல்லாம் நான் சரி சரின்னு சம்மதிச்சேன், நீங்க எல்லாம் எதுக்கும் ஆக மாட்டீங்க, உதவாக்கரன்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கேடு பையனுக்கு கோவம் தாங்கல. இவன் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த டின்ன கையில எடுத்தவன், யார பாத்துறா உதவாக்கரன்னு சொல்றேன்னு கோவத்துல வீசுவான் பாருங்க. அங்க இருக்கிற செவுத்துக்குள்ள ஒரு ஓட்டைய போட்டு போயிடுச்சு. ஆத்தாடி, நமக்குள்ள என்ன இவ்வளவு பலமான்னு இவன் வாய பொழக்கிறான். ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம கர்நாடகாரன் வீட்டுக்கு வந்ததுமே பொண்டாடிக்காரி, ஏங்க உங்க அம்மா பிறந்த நாளுக்கு பேங்காக் போலான்னு சொன்னமே, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, அவங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே. இல்லமா பரவாயில்ல, அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, இன்னொரு தடவை போய்க்கலான்னு போய் சொல்லும் போது அடுத்த செகண்டே இந்த பயலோட கை அப்படியே ஃப்ரிட்ஜோட டோர்ல ஒட்டிக்கிச்சு. திரும்ப கையை எடுக்க பாக்குறான், இவனால முடியல. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா கேடி பையன் வீசின டின்னு ஒரு பக்க செவுத்துல இருந்து மறுபக்க செவுறு வரைக்கும் போயிட்டு அங்க இன்னும் பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்கு. உண்மையாவே தனக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம இவனுங்க 2 பேருமே இப்ப மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்து பாட்டியம்மா ஹீரோயினுக்கு தடபுடலா விருந்த
மருந்தெல்லாம் வச்சு இந்த பாருமா டாக்டர் கிட்ட இப்பதான் பேசினேன், உனக்கு இருந்த நோய் எல்லாம் ஏதோ மேஜிக் மாதிரி சரியாயிடுச்சான். பாட்டி உண்மையாவா சொல்றீங்கன்னு ஷாக் ஆகுறா. அது மட்டும் கிடையாது, இப்ப நான் உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்ச இடம் எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு வா. ஐயோ இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே, கொடுங்க கொடுங்க பணத்தை கொடுங்க. வெயிட் பண்ண, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன். சின்ன வயசுல அடக்க உடகமா என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்ட புள்ள இப்ப அதே ஜெனி எனக்கு வேணும். சரியா 30 நாளைக்கு நல்ல புள்ளியா நடந்துகிட்டா அப்பதான் உனக்கு பணம் கிடைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு முதல் நாள் ஒழுங்கா இது எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே ஹீரோ இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கிச்சனுக்கு வந்தவ குப்பை கடங்குல இருந்த நம்ம எப்படி டனலுக்கு போனோம், வெளியில இருந்த லேடி எப்படி அந்த இடத்த மங்கோலிய காடுகள்னு சொன்னாங்க, ரெண்டாவதா சைனீஸ் பீப்புள எப்படி பார்த்தோன்னு அதையும் யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி நம்ம கேடி பையன் வேற தான் பலத்தை சோதிச்சு பாக்கலான்னு வெங்காயம் விட்டுற டேபிள்ல குத்துறான். குண்டாவெல்லாம் மொத்தமா கவுந்து வெங்காயம் இவன் மூஞ்சில ஒட்டிக்கிச்சு. அதாவது இப்ப இவன் பவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஜெனிய பார்த்து இங்க பாரு, அன்னைக்கு நான் உன்னை பார்க்கும் போது கண்டிப்பா நீ இறந்து போயிட்ட, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப என்னையா சொல்ல வர, நான் செத்து போயிருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப உயிர் வந்திருக்குங்கிறியா? நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் உண்மை. இந்த பாருமா, நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு பாத்துட்டு போகதான் இங்க வந்தேன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்பதான் கேடி பையனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஏமா ஜெனி, அன்னைக்கு உன்னை கடத்துக்கு போய் வீடியோ எடுத்தாலையா, அப்ப ஒரு ஆர்வத்துல கேமராவை அங்கேயே போட்டு வந்துட்டோம். அட பாவி, அது மட்டும் என் பாட்டி அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு, முதல்ல நானே போய் கேமராவை கொண்டு வரேன்னு ஹீரோயின் கிளம்புறாங்க. ஆனா பாருங்க, ஹீரோனுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கண்ணாடிக்காரன் கை வேற திடீர்னு நார்மல் ஆகுது, திடீர்னு பார்த்தா ஒட்டிக்குது. அடுத்து ஹீரோனை ஃபாலோ பண்ண ஹீரோ நம்ம ஹீரோனுக்கு உண்மையாவே சூப்பர் பவர் இருக்கதாலதான் இவளுக்கு திரும்ப உயிர் வந்திருக்குன்னு நம்புறான். ஏன்னா ஹீரோவுக்குமே பவர்ஸ் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அந்த கெவினுக்கு உண்மையாவே எப்பவுமே துடிக்கக்கூடிய இதயம், அதாவது எட்டர்னல் லைஃப் இருந்துச்சு. அவனை போலவே ஹீரோனுக்கும் பவர்ஸ் இருக்குமோங்கிற சந்தேகத்துல ஒரு முறை இவளை சாகடிச்சா அது கன்ஃபார்ம் ஆயிடுங்கிறதுக்காக அசந்த டைம்ல ஒரு பூந்தொட்டிய தலையில தள்ளிவிட பாப்பான். ஆனா கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் இவனை பாத்துருவா. சம்பந்தமே இல்லாம ஹீரோ இதுக்காக நம்மள ஃபாலோ பண்றான்னு பயந்துகிட்டு குடு குடுன்னு ஓடுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாக்கும் போது பின்னாடி ஹீரோவை காணோம். அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு இவ குடோனுக்குள்ள போனதுமே பின்னாடியே நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டான். அப்ப வெளியில இருந்த ஒரு பிச்சைக்காரன் ஏற்கனவே குடோனுக்குள்ள போயிட்டு அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அதுல ஹீரோயின் தேடி வந்து அந்த கேமராவும் இருக்கு. நம்மளால பணத்தை கொடுத்து அந்த கேமராவை வாங்க உண்மையாவே ஹீரோயின் இறந்து போயிருக்காங்கிறது அந்த வீடியோ மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப உள்ள இருக்கக்கூடிய ஹீரோயினை மொத்தமா சோழிய முடிக்கணும்னா அதுக்கு அந்த ஒட்டுமொத்த குடோனையும் இடிச்சா போதும்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ தான் பவர்ஸ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோயின் கேமராவை தேடி வந்த விஷயம் தெரிஞ்சு அங்க நம்ம கண்ணாடிக்காரன் கார்ல வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் பவர்ஸ பயன்படுத்துற விஷயத்த பாத்துட்டான். உடனே ஒரு இடத்துல இவன் ஒளிஞ்சிக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் நின்னுகிட்டு இருந்த இடத்த ஃபுல்லாவே இடிச்சு விட்டுருவான். உள்ள பயந்து போயிருக்க ஹீரோயினும் ஐயோ சாக போறேன்னு கைய வச்சு மூடும் போது சடனா இவன் நின்னுகிட்டு இருந்த இடம் திடீர்னு பார்த்தா அது ஒரு போட்டா மாறுது, நடு கடல்ல போயிட்டு இருக்கு. இது என்னடா மாயமா இருக்குது, நாம எப்படி இங்க வந்தோன்னு இவ வாய பழகுறா. ஒரு பக்கம் கண்ணாடிக்காரனுக்கு பொண்டாடி கால் பண்ணி என்னையா பூவெல்லாம் டெலிவரி பண்ணியான்னு கேட்டா தோ இங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அடுத்த செகண்டே இவன் கை போய் அதுல ஒட்டிக்கிச்சு. திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் போது இந்த பாருமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு உண்மையை சொன்னதுமே இப்ப அவனோட கிரிப் அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இது என்னடா வம்பா போச்சு. என்ன ஹீரோ இப்ப என்ன பண்றான்னு பாக்கும்போது இடிஞ்சு போன இடத்த ஃபுல்லாவே உண்மை ஒன்னா தூர்வாரிட்டு இருக்கான். ஏன்னா உள்ள ஹீரோனை தேடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்க்கக்கூடியது கண்ணாடிக்காரன் மட்டும் கிடையாது, தூரத்துல இருந்த மார்க்குமே கவனிக்கிறான். 3972 நீ இன்னும் இங்கதான் இருக்கியா, உன்னை விடமாட்டேன்னு டைலாக் பேசிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோ சல்லடை போட்டு சலிச்சாலும் கூட அங்க நம்ம ஹீரோயினை காணோம். அடுத்த ஹீரோனை காட்டுறாங்க. போட்ல இருக்கவள அங்க இருக்கிற வேலைக்காரனுங்க பாத்துட்டு துப்பாக்கி முனையில லாக் பண்ணுவானுங்க. யாரு நீ, கடத்தல்காரியா, எப்படி எங்க போட்டுக்கு வந்தானே கண்ணை வச்சு அவனுங்க சுட பயத்துல இவ கண்ணை மூடும் போது ஒரு தோட்டா இவ ட்ரெஸ்ஸ தொலைச்சுக்கிட்டு போகுது. மீதி தோட்டாக்கள் உடம்புல பறதுக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு திரும்ப ஹீரோ இருந்த அதே லொகேஷனுக்கே வந்துருவான். இத கண்ணுக்கு நேரா நம்ம கன்னடக்காரன் பார்த்து ஹீரோனுக்கு பவர் இருக்க விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஒரு பக்கம் பாட்டி அம்மாவோட ஃப்ரெண்டான சாய் அவரை இந்த சயின்டிஸ்டும் தான் அல்ல கைகளோட போய் பாக்குறாரு. கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு வயசான ஆளு வீல் சேர்லயே தான் வாழ்க்கையை ஓட்டுனவரை சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சயின்டிஸ்ட் சிறைக்குள்ள இருந்திருப்பான். ஏன்னா குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணதால இவனை கைது பண்ணிருப்பாங்க. அப்ப அங்க வந்து இந்த பெரியவர் என்னடா தம்பி நீ குழந்தைகளை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்க, அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ கொடுத்திருக்க, ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எட்டர்னல் லைஃபோட ஒரு குழந்தைய நீ உருவாக்கணும்னு எனக்கு தெரியும், அதாவது மரணம் இல்லாத குழந்தை. ஒருவேளை அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு எனக்குள்ள இருக்க நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னா உன்னை இந்த ஜெயில விட்டு நான் வெளியில கொண்டு வரேன். என்ன இந்த டீலுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்டா யோசிக்காம சயின்டிஸ்டும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர்லாம் கிடையாது, இவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளை வச்சு பண்ண ஆராய்ச்சியில இந்த பெரியவருமே ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாரு. ஏன் அதை விட பெரிய ட்விஸ்ட், நம்ம ஜெனியோட பாட்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுமே இந்த ஆராய்ச்சிக்காக பணத்தை கொடுத்திருப்பாங்க. மொத்தமா குரூப் போட்டோலயே கும்முன் இருக்காங்க பாத்தீங்களா. இங்க சீன் கட் ஆனதுமே ஹீரோ இருக்க லொகேஷனுக்கு ஹீரோயின் வந்திருப்பா இல்லையா. இந்த முட்டா பீஸ கொல்ல வந்ததே இந்த ஹீரோன் கூட தெரியாம அவன் கிட்ட போயிட்டு தோல்ல கைய வைப்பா. பயந்து போனவன் தன் பவர்ஸ வச்சு ஏர்ல பறக்க விட்டுருவான். கட் பண்ணா வெளியில போன மார்க்கு திரும்ப வந்திருக்கான். அப்பதான்
அப்பதான் சந்தேகத்துல ஜூலி, ஆமா இவ்வளவு நாள் இல்லாம எதுக்காக நம்ம அப்பா அதாவது சயின்டிஸ்ட் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் மரணம் இல்லாத அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கூடவே மார்க் 3972 அதாவது ஹீரோ பார்த்த விஷயத்த சொல்லும் போது, அப்புறம் எதுக்குடா வெயிட் பண்ற, உடனே அவனை இங்க கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் மறுபடியும் கண்ணம் முழிக்கும் போது, இவ கேடி பையன் வீட்டுல இருக்கா. தனக்கு இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்தையும் ஹீரோ தன்னை தூக்கி காத்துல வீசின விஷயத்தையும் சொல்லுவா. பதிலுக்கு அவன் டின்ன தூக்கி போட்டு செவுத்துல ஓட்டைய போட்டிருப்பால, அந்த பவர்ஸ பத்தி சொல்லுவான். இதே டைம்ல ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி, என் வேலையை முடிக்க போறேன், சரியான டைம் வரும்போது நானே கூப்பிடுறேன்னு ஒரு சின்ன வாய்ஸ் அனுப்பி வைக்கிறான். ஆனா யாருக்குங்கிறத தெளிவா காட்டல. அடுத்து ஹீரோயினும் கேடி பையனும் கண்ணாடிக்காரனை பார்க்க வந்திருக்காங்க. வழக்கம் போல அந்த பயலோட கை அங்க இருக்க ஜாடியில ஒட்டிக்குது. வந்த ஹீரோயினும், இந்த பாரு எங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, என்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்னல் வேகத்துல மறைஞ்சு திரும்ப வர முடியுது. அப்புறம் நம்ம கேடி பையன் இருக்கானே, அவனுக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்சிருக்குடா, அவனுக்குள்ள இப்ப அவ்வளவு பலம் இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சான்னு கேட்டா இல்லன்னு போய் சொல்லுவான். அடுத்த செகண்டே அந்த பையனோட கால் அப்படியே லாக் ஆயிடுச்சு. முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் வர முடியாம உடம்பு அப்படியே ஆடுது. யோ என்ன ஆச்சு உனக்கு, தரையோட ஒட்டிக்கிட்டியா என்ன? ஓஹோ இப்பதான் புரியுது. அப்படின்னா இதான் உனக்குள்ள இருக்க பவர்ஸா? அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பயல ஆட்டி விளையாடிட்டு இருக்கானுங்க. கூடவே ஹீரோன் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோ உன்ன கொஞ்சம் விட்டுருந்தா கொலை பண்ணிருப்பான், உனக்கு அது கூட தெரியல, நீ ஒரு முட்டாள் உதவாக்கறன்னு திட்டுவான். அப்படின்னா ஹீரோவை பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும்னு நேரா கிளம்பி நம்ம ஆளு ஹீரோ கிட்ட வருவா. யோ உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், என் கூட வான்னு சொல்லுவா. இவ வரமாட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனாலும் பின்னாடியே துரத்தி போயிட்டு ஒரு கட்டத்துல அவனை காருக்குள்ள ஏத்திடுவானுங்க. கட் பண்ண இதே டைம்ல நம்ம பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாய் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. உடம்ப செக் பண்ணி பார்க்கும் போது அவரோட கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்து போயிட்டாராம். பாட்டியம்மாவுக்கு தெளிவா தெரியுது சாய் தற்கொலை பண்ணி சாகுற அளவுக்கு முட்டாள் கிடையாது. கட் பண்ண பிளாஷ்பேக்ல சயின்டிஸ்ட் தான் அல்ல கைகளோட உள்ள வந்தவன் ரோசா மூலமா சாயோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவர் மனசுக்குள்ள இருக்க உண்மைகளை வாங்க பாத்திருக்கான். அதாவது இவங்க தேடி வந்தது மரணமில்லா குழந்தை. இப்ப அந்த கெவின் எங்க இருக்கா யாருகிட்ட இருக்கான்னு கேட்கும் போது நம்ம பாட்டியம்மாவோட பேரை சொல்லுவான். அடுத்த செகண்டே மைண்ட கண்ட்ரோல் பண்ணி தன்னை தானே குத்திய வச்சு அவனோட சோலையை முடிச்சிருவா இந்த ரோசா. கட் பண்ண பிளாஷ்பேக்ல சயின்டிஸ்ட கைது பண்ண காட்சிகள் எல்லாம் சின்ன இல்லூஷனா வந்து போகுது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. ஊருக்குள்ள நிறைய பேர் காண போயிருக்காங்க இல்லையா, சோ அது சம்பந்தமா விசாரிக்கணும்னு இந்த எட்டர்னல் சர்ச் மேல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ செக் பண்றதுக்காக குப்பை கடங்குல நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அதே ஆளுங்க வந்திருப்பாங்க. ஜூலி ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுவா, முக்கியமா பேஸ்மெண்ட் உட்பட. போலீஸ்காரங்க பாக்கும்போது அந்த இடம் இயற்கை காட்சிகளா தெரிஞ்சாலும் கூட உண்மையாவே அந்த இடம் ஒரு லேப். இங்கதான் நம்ம தாத்தாவையும் சரி மீன் மனுஷனையும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. இந்த போலீஸ்காரங்க பாக்கும்போது மட்டும் இது இயற்கை காட்சியா தெரியற மாதிரி ஜூலி தன் பவர்ஸ் மூலமா மாத்தி வச்சிருக்கா. அதுலயும் முக்கியமா இந்த ஒல்லிக்குச்சி போலீஸ் இருக்கா இல்லையா, அந்த மனுஷனுக்கு ஃபுல்லா வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா குப்பை கிடங்குல நம்ம கண்ணாடிக்காரன் தண்ணி எடுத்து இந்த போலீஸ் மேலதான் ஊத்திருப்பான். ஒருவேளை அதனாலதான் இப்படி ஆகுதோ என்னமோ. அதுக்கப்புறம் வந்த போலீஸும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கலன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. மறுபக்கத்துல ஹீரோவை காருக்குள்ள ஏத்திருப்பாங்கல்ல, அப்ப தங்களுக்குள்ள பவர்ஸ் இருக்க மாதிரியும் அதை எப்படி பயன்படுத்தணும் இத பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்பாங்க. ஹீரோ எதை பத்தி பேசுறீங்க எனக்கு எதுவும் புரியலன்னு நடிப்பான். அப்பதான் கண்ணாடிக்காரன் உள்ள பூந்து, இலை நடிக்காதடா, நீ கைய நீட்டி அவ்வளவு பெரிய பில்டிங் அடிச்சு நொறுக்கடியே, அதையும் பார்த்தேன். ஹீரோயின காத்துல தூக்கி வீசினியே, அதையும் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஏமாத்தாத, கடைசி வரைக்கும் இல்லவே இல்லன்னு போய் சொல்லிட்டு வண்டியை விட்டு ஹீரோ இறங்க பாக்கும்போது இவனை மொத்த பேரும் லாக் பண்ணிப்பாங்க. அதே டைம்ல ஆப்போசிட் சைட்ல போலீஸ்காரங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஒல்லி குச்சிதான் வண்டியை ஓட்டிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பையனோட கையெல்லாம் வழுகுது, மூஞ்செல்லாம் பாருங்க கொலை கொலன்னு தொங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் இருந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு முதல் போலீஸ காப்பாத்திடுவாங்க. ரெண்டாவது போலீஸ தூக்கலான்னு பார்த்தா அந்த பையன் மூஞ்சி ஃபுல்லா தொங்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல பயந்தாலும் அவரையும் காப்பாத்தணுமேனு கார் கதவை திறக்க பாக்குறாங்க, முடியல. கேடி பையன் ஒரு ஆர்வத்துல அந்த காரை தூக்கும் போது அவனுக்கே தெரியாம ஹீரோ தான் பவர்ஸ வச்சு அந்த கேடி பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா இது கூட தெரியாத கேடி பையன், ஜெனி பாத்தியா எனக்கு திரும்ப சூப்பர் பவர் வந்துருச்சு, எனக்கு அசுர பலம் இருக்கு, ஆச்சா புச்சானு கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். மறுபக்கத்துல நம்ம கண்ணாடிக்காரன் தண்ணி கொண்டு வரேன்னு ஆத்துக்கு போனவர அங்க ஒரு மிகப்பெரிய ராட்சச மீனை பார்த்து பயந்துருவாரு. குடுன்னு நேரம் நம்ம ஆளுங்க கிட்ட வந்தவரு, ஆத்துக்குள்ள அவ்வளவு பெரிய மீனை பார்த்தேன், அது என்ன பார்த்து முறைச்சுன்னு சொல்லும் போது யாருகிட்ட போய் சொல்றேன்னு கேடி பையன் கேப்பான். ஏண்டா என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னது கிடையாதுன்னு பேசிக்கிட்டே கார்ல கைய வைக்கும் போது இந்த மனுஷன் கையை ஒட்டிக்கிச்சு. மறுபக்கத்துல அந்த கார் வேற மறுபடியும் பத்திக்கிச்சு. எப்பா ஹீரோ தம்பி, அவங்க சோழி முடிச்சிட போது, ஏதாவது உன் பவர்ஸ் வச்சு ஹெல்ப் பண்ணியா? கண்ணாடிக்கார ஒரு பக்க கையே கார்ல இருக்கு, மறுபக்க கை நம்ம கேடி பையன் மேல இருக்கு. சோ
ரெண்டு பேருமே நகர முடியாம லாக் ஆயிடுவானுங்க. அப்ப ஹீரோ அச்சோ பவன் இறக்கப்பட்டு தன் பவர்ஸ் வச்சு கேடி பையன் சொக்கா கிழிஞ்சு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா கண்ணாடிக்காரன் இன்னும் காருக்குள்ளதான் இருக்கான். கேடி பையன் எஸ்கேப் ஆன விஷயத்த பார்த்து கண்ணாடிக்காரனுக்கு கோவம் தாங்கல. உதவாக்குற நீ எல்லாம் தண்ட சொல்றா, உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு களி ஊத்துவாரு. பயந்து போன ஜெனிக்கு இதய துடிப்பு அதிகமாகுது. கவலைப்படாத கண்ணாடிக்காரா, நான் காப்பாத்துறேன்னு வேகமா ஓடி வந்தவன் திடீர்னு பார்த்தா அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுவா. ஒரு நிமிஷம் மொத்த பேருக்கும் இத பார்த்து சமஷாக்கு. அப்புறம் நம்ம கேடி பையன் கோவத்தோடய போயிட்டு அந்த காரோட கதவை பிடிச்சு இழுப்பான் பாருங்க. ஏதோ அப்பளம் மாதிரி நொறுங்குது. இல்லே உனக்கு அப்புறம் இவ்வளவு பலம் வந்துச்சு? யோ அதத்தானே முன்னாடியே சொன்னேன் எனக்கு பவர் இருக்குன்னு. அப்புறம் கொத்தோட கண்ணாடிக்காரனை தூக்கிட்டு வந்து அவனை காப்பாத்தியாச்சு. வெடிக்க இருந்த காரை நம்ம ஹீரோ தள்ளி வீச மத்தவங்க யாருக்கும் காயம் படல. மறைஞ்சு போன ஹீரோயினும் திரும்ப வரும்போது கத்தியோட வந்திருக்கா. இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இவளுக்குள்ள டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல